எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹனிமூன் கல்ச்சர் பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். திருமணமான பிறகு ஹனிமூன் போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வர்த்தக ரீதியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இன்னைக்கு இருக்கு. ஹனிமூன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி வழிகாட்டல். இப்போ திருமணம் ஆகிடுச்சு, ஹனிமூன் போகணும் அப்படின்னு எண்ணக்கூடிய பெண், ஆண், உங்களுக்கான முட்டுக்கட்டையாக வீட்ல உள்ளவங்க இருப்பாங்க. அதெல்லாம் தனியா நீங்க போகாதீங்க அப்படின்னு. இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வீட்ல உள்ளவங்க தனியா திருமணத்துக்கு பிறகு ஒரு 40 நாள் வெளிய அனுப்புறது இல்ல அப்படின்னா, ஷைத்தான் மிக முக்கியமாக தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற விஷயங்கள் அந்த நாட்கள்ல நடந்திட வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இஸ்லாத்துல ஒரு துவா கூட இருக்கு. இறைவன் சொல்லிக் குடுத்திருக்கான். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்களே நம்ம செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு இருக்கிற இந்த பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலையில, நீங்க ஹனிமூன் அப்படிங்கிற பேர்ல தெரியாத ஊருக்கும், தெரியாத நாட்டுக்கும் தனியா போய் மாட்டிக்காதீங்க. அதுக்காகத்தான் வீட்ல உள்ளவங்க போக வேணான்னு சொல்றாங்க. அதே மாதிரி வீட்ல உள்ளவங்க பெரியவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கொஞ்சமாவது இங்கிதத்தோட நடந்துக்கங்க. இங்கிதம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தான். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கணவன், மனைவி புதுசா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. அவங்க பழகுறதுக்கு, அவங்க பேசுறதுக்கு, அவங்க நல்ல முறையா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு கொஞ்சம் அ தனிமை தாங்க. நீங்க வேணா குடும்பத்தோட எங்கேயாவது போயிட்டு வாங்க, அவங்கள ஃப்ரீயா விட்டுட்டு. ஸோ ஹனிமூன்ற ட்ராப்புக்குள்ள மாட்டி எல்லாரும் கஷ்டப்பட வேணாம். எந்த ஒரு விஷயமும் நமக்கு இப்பவே செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்த கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுதான். அப்படி தள்ளி போடும்போது இந்த காலம் அது தள்ளி போட்டதுனால என்னென்ன பயன் நமக்கு தந்திருக்கு அப்படின்னு நமக்கு உணர்த்த வைக்கும். ஸோ ஹனிமூன் ட்ராப்குள்ள மாட்டாதீங்க. அதே சமயம் கணவன் மனைவி சந்தோஷமாக நிம்மதியாக தனிமையில இருங்க. நன்றி. நான் ஜனத்துல் பஹ்ரியா, ஹெவன்சி கவுன்சிலர்.